வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிசிஎஸ் கம்பெனி தான் டீடைலா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அனாலிசிஸ் வந்து பண்ண போறோம். இப்போ இந்த Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அந்த Q4 ரிசல்ட்ஸ் எப்படி வந்து இருக்கு, அப்புறம் எங்க பினான்சியல் 2027 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த கம்பெனிக்கு பிளஸ்ஸா இருக்க போகுதா மைனஸா வந்து இருக்க போகுதா? நிறைய புரோக்கரேஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 3500 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கதாவும் சொல்றாங்க. 2200 ரூபாய் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கதாவும் சொல்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு 3500 ரூபாய்க்கு போனோம் அப்படின்னா என்ன நடக்கும், 2200 ரூபாய்க்கு போனோம் அப்படின்னா என்ன நடக்கும், அப்புறம் நம்மளோட ஸ்டாண்ட் வந்து என்னவா இருக்கு, இங்க டாலருக்கு அகேன்ஸ்டா ருப்பி வந்து வீக் ஆகும்போது இந்த கம்பெனி எப்படி பெரிய பிளஸ் பாயிண்டா வந்து இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் டீடைலா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். சோ இதுதான் இந்த வீடியோல வந்து இருக்க போகுது. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த Q4 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன அப்டேட் பார்த்துட்டு அதை தொடர்ந்து தான் நம்ம எல்லா அப்டேட்ஸுமே வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இங்க Q4 அப்டேட் வந்து பார்க்கும்போது இங்க நம்ம ஊரோட கரன்சி டேர்ம்ல பார்த்தோம் அப்படின்னா சூப்பராவே வந்திருக்கு. இங்க ப்ராஃபிட் வந்து சூப்பரா ஏறி இருக்கு. 13,000 கோடி ரூபாய்க்கு மேல ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. 13,700 கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. 12% இயர் ஆன் இயர் பேசிஸ்லயும் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல 28% வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ வந்து பார்க்கும்போது 70,000 கோடி ரூபாய்க்கு மேல ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. இதுமே குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ் அப்புறம் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல சூப்பரா வந்து அப்பா இருக்கு. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்மா வந்து பார்க்கும்போது 1.6% வந்து அப்பா இருக்கு குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல. பட் ஆனா ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் எடுத்து பார்க்கும்போது 0.5% நெகட்டிவ்ல வந்திருக்கு. இதை பத்தி டீடைலா வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த கம்பெனியோட ஆப்பரேட்டிங் மார்ஜின் அப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டியை பொறுத்தளவுல சூப்பராகவே வந்திருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 25% வந்து மெயின்டைன் பண்றாங்க. 25.3% மெயின்டைன் பண்றாங்க. 10 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து அப்பா இருக்கு. பினான்சியல் 2026 ஓவரால் அந்த மார்ஜின் எடுத்து பார்க்கும்போது சூப்பரா 25% வந்து மெயின்டைன் பண்றாங்க. 24.3% வச்சிருந்தாங்க, இப்ப 25% வந்து மெயின்டைன் பண்றாங்க. 70 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து அப்பா இருக்கு. ஆப்பரேட்டிங் இன்கம் மட்டும் கொஞ்சம் ஃபாலா இருக்கு. 7.6% வந்து ஃபாலா இருக்கு. சோ இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இந்த கம்பெனி என்னதான் அதிகமான ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாலும் $1 பில்லியன் ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாலும் நிறைய அக்யூசியேஷன்ஸ் வந்து காசு கொடுத்து இங்க நிறைய கம்பெனி வாங்கினாலுமே மார்ஜின்ஸ் பொறுத்தளவு சூப்பரா வந்து இருக்கு. மார்ஜின்ஸ் வந்து பெருசா அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கல. சோ அப்படின்னா என்ன தெரியுது அப்படின்னா இந்த கம்பெனி நிறைய அக்யூசியேஷன்ஸ் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எல்லாமே சூப்பரா ரிட்டர்ன்ஸ் எடுத்து தரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த காசை ஸ்பெண்ட் பண்றது எதுவுமே இங்க மார்ஜின்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகல. சோ அதனால ஒரு பெரிய பிளஸ் என்ன இருக்க போகுது. இப்ப நம்ம பிசினஸ் அப்புறம் இங்க வந்து ஜியோகிராஃபி பிரசன்ஸ் வைஸ் வந்து பார்க்கும்போது இப்ப பிசினஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி அப்புறம் யூட்டிலிட்டிஸ் பிசினஸ் சூப்பராகவே வந்திருக்கு. ஸ்ட்ராங்கான லீடரா இருக்காங்க. 6% வந்து growth வந்து இருக்கு. கன்சியூமர் டெக்ல பொறுத்தளவுல இங்க கொஞ்சம் மைல்டான ரிகவரி வந்து இருக்கு. பிஎஃப்எஸ்ஐ தான் கோரான ரெவன்யூ. பட் ஆனா அந்த இடத்துல பெருசா ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்ண முடியல. சோ இது வந்து ஒரு நெகட்டிவான சைனா வந்து இருக்கு. நார்த் அமெரிக்கா பிசினஸ் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு. யூகே அப்புறம் யூரோப் பிசினஸ் வந்து வீக்கா வந்திருக்கு. இந்தியா பிசினஸ் வந்து ரொம்ப டிராப்ல வந்திருக்கு. 23% ஈரான் பேசிஸ் வந்து வீக்கா இருக்கு. லாட்டின் அமெரிக்கா பிசினஸ்மே வீக்கா தான் வந்து இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட அந்த டீல் அப்புறம் ஸ்ட்ராட்டஜி வைஸ் வந்து பார்க்கும்போது $12 பில்லியன் டீல் வந்து ஜெயிச்சு வச்சிருக்காங்க இந்த ஒரு Q4ல. அப்புறம் இது வந்து ஓவராலா வந்து பார்க்கும்போது $40.7 பில்லியன் இங்க டீல்ஸ் வந்து ஜெயிச்சு வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல சைனா வந்து இருக்கு. அப்புறம் இந்த கம்பெனி கிட்ட கிளைண்ட்ஸா வந்து இருப்பாங்களே, சோ அவங்க எல்லாருமே சூப்பரான கிளைண்ட்ஸா வந்து இருக்காங்க. $100 மில்லியன் மேல இங்க வந்து கிளைண்ட்ஸ் வந்து இருப்பாங்களே, அந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றவங்க அவங்களே வந்து 66 பேர் வந்து இருக்காங்க. சோ இது ஒரு நல்ல சைனா வந்து இருக்கு. இப்ப கூட இந்த ஒரு Q4ல பெரிய டீல்ஸ் வந்து ஒரு 3 ஜெயிச்சிருக்காங்க. சோ இந்த Q4ல மட்டும் $12 பில்லியன் இந்த ஒரு டீல்ஸ் வந்து ஜெயிச்சு வச்சிருக்காங்க. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல சைனா இருக்கு. இதை தாண்டி நிறைய பேர் கூட பார்ட்னர்ஷிப்ல வந்திருக்காங்க. சிஸ்கோ, ஓபன் ஏஐ, ஏஎம்டி, அப்புறம் எங்க சர்வீஸ் நோ இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப்ல வந்திருக்காங்க. ஒர்க் ஃபோர்ஸ் கணக்குல பார்த்தோம் அப்படின்னா 5 லட்சம் எம்ப்ளாயிஸ்க்கு மேல இருக்காங்க. 5,84,000 எம்ப்ளாயிஸ் வந்து இருக்காங்க. கொஞ்சம் எம்ப்ளாயிஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க வந்து எம்ப்ளாயிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுமா ஏப்ரல் 1ல இருந்து சேலரிக்கு வந்து ப்ரொசீட் பண்ணாங்க எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே. சோ இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. ஆஸ் இன்வெஸ்டர் வந்து பார்க்கும்போது நமக்கு ₹31 டிவிடெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. நம்மளுமே என்கரேஜ் வந்து பண்ணிருக்காங்க. இது எல்லாமே இந்த Q4 ரிசல்ட்ஸா இருக்கு. இது எல்லாமே ருப்பி டர்ம்ஸ் வந்து பார்த்தோம். இப்ப டாலர் டர்ம்ஸ்க்கு போனோம் அப்படின்னா நெகட்டிவா வந்து இருக்கு. இந்த ஒரு ஃபுல் ஃபினான்ஷியல் 2026ல மட்டும் டாலர் டர்ம்ஸ்ல 0.5% நெகட்டிவ்ல வந்து இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சிம்பிளா வந்து பார்ப்போம். இந்த டேட்டா வந்து நீங்களே பாருங்க. டாலர் ரெவன்யூ வந்து பார்க்கும்போது $30.08 பில்லியன் தான் வந்து ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. 0.5% இது வந்து ஈரான் பேசிஸ்ல நெகட்டிவ்ல இருக்கு. இந்த கம்பெனி சின்ஸ் லிஸ்ட் ஆனதுல இருந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டாலர் பேஸ்ல ரெவன்யூ வந்து டிக்ளைன் வந்து பண்ணிருக்காங்க. இந்த ஒரு Q4ல 1.5% வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல டாலர் டர்ம்ஸ்ல என்னதான் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலுமே ஃபுல் ஃபினான்ஷியல்ல வந்து ரெக்கவர் வந்து பண்ண முடியல. சரி, ஓகே, இது எப்படி அந்த ரியல் அந்த கரன்சி டேர்ம்ல எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்க கரன்சியும் அப்புறம் ரியல் growth எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ருப்பியோட ரெவன்யூ வந்து 4.6% ஈரான் பேசிஸ் வந்து இருக்கு. ஹெல்த்தியா வந்து இருக்கு. பட் ஆனா டாலர் ரெவன்யூ 0.5% நெகட்டிவ் வந்து இருக்கு. Q4ல 70,000 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் வந்து பண்ணிருந்தாங்க. 5.4% குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. பட் ஆனா இந்த 70,000 கோடி நம்ம டாலர் டேர்ம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா $7.62 பில்லியன் தான் வந்து இருக்கு. அப்படின்னா 1.5% தான் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல அப்பா இருக்கு. இங்க வந்து சிம்பிளாவே வந்து தெரியுது 4% வந்து ருப்பி வந்து கீழே விழுந்திருக்கு. 4% மேல வந்து கீழே விழுந்திருக்கு. ருப்பி டேர்ம்ஸ்ல வந்து பார்க்கும்போது 5.4% growth இருக்குது. பட் ஆனா டாலர் டேர்ம்ல பார்த்தோம்னா 1.5% தான் growth வந்து இருக்கு. சோ முன்னாடி வந்து $100 வந்து இப்ப ரெவன்யூ வந்து மேக் பண்றாங்க அப்படின்னா அது கரன்சி கன்வர்ஷன் ஆகி வரும்போது 85 to 88 ரூபாய் வந்து கிடைக்கும் இங்க இந்தியன் டேர்ம்ஸ்ல வந்து பார்க்கும்போது.
பட் ஆனா இப்ப அதே ஒரு $100 பில்லியன் இவங்களுக்கு $91 இருந்து $93 வரைக்குமே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதனாலதான் இந்த கரன்சி டேர்ம் வந்து சூப்பரா ஏறி இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கரன்சி டேர்ம்ஸ்ல உள்ள அப்டேட்டா வந்து இருக்கு. இந்த கம்பெனி ஃபுல்லாவே ஃபோக்கஸ் பண்றது வந்து இப்ப எங்க பண்றாங்க அப்படின்னா, இங்க எஃபோர்ட் பேஸ்டான பில்லிங் மாடல்ல இருந்து ஃபுல்லாவே அவுட்கம் பேஸ்டான பில்லிங் மாடலுக்கு வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க கிளைண்ட்ஸ் எல்லாருமே ப்ரிஃபர் பண்றது என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு ஆளை உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன மாதிரியான அந்த ஒரு டைம் வந்து தேவைப்படுது, அந்த ஒரு எஃபோர்ட் வந்து எவ்வளவு போறாங்களோ அதை பொறுத்து தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பில்லிங் வந்து இருந்துச்சு. பட் ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அவுட்கம் வந்து கொடுங்க, நல்ல அவுட்கம் வந்து நீங்க சீக்கிரமா கொடுக்கும்போது உங்களுக்கு நாங்க காஸ்ட் வந்து பே பண்றோம். ஸோ இதுக்கப்புறம் அவுட்கம் பேஸ்ட் மாடலா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால இவங்களுக்கு வந்து ரெவன்யூ அந்த பில் பண்ணுவாங்களே அது வந்து கம்மியாக போகுது. இது வந்து ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸ்ல அடி வாங்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதுதான் ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸ்ல அடி வாங்குற இடமா இருக்கு. ஸோ கண்டிப்பா அடி வாங்கும். பட் ஆனா இது எல்லாமே ஷார்ட் டர்ம். லாங் டர்ம்ல இந்த கம்பெனி ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்கும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க வந்து தெரியும். இப்ப ஏஐ ரெவன்யூ மட்டுமே $2.3 பில்லியன் வந்து ஏஐ ரெவன்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல சைனா வந்து இருக்கு. 6ல இருந்து 8% உங்களோட டோட்டல் ரெவன்யூல ஏஐ ரெவன்யூ வந்து ஆட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் ஆனா எங்க பிரச்சனை கிளம்புது அப்படின்னா, அவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்களா, அதை வந்து ஃபுல்லா எஃபெக்டிவா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. அதுக்குமே வந்து நிறைய வந்து ஒரு பிளான் வந்து வச்சிருக்காங்க. அதை பத்தியுமே டீட்டெயிலா வந்து பார்ப்போம். இப்போ இந்த கம்பெனியோட சிஓ கீர்த்திவாசன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலீஷ்ல வந்து ஒரு டேர்ம் வந்து சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரீட் இஸ் ராங் ஆன் ஏஐ த்ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட்ல எல்லாருமே ஏஐ வந்து உங்களோட ரெவன்யூ வந்து எடுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஹெட் கவுண்ட்ஸ் வந்து இருக்குல்ல, அதாவது எம்ப்ளாயிஸோட அந்த ஒரு ஹெட் கவுண்ட்ஸ் அது எல்லாமே இங்க வந்து டிராப் ஆகும் அப்படின்றது இங்க இருக்கிற மார்க்கெட்ல உள்ள அந்த சினாரியாவா இருக்கு. அவங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது அதுவா இருக்கு. பட் ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஒரு ஏஐ உள்ள வர ரீசனால எக்ஸ்ட்ராவா வந்து டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும், எக்ஸ்ட்ராவா சர்வீஸ் வந்து ஆட் ஆகும், எக்ஸ்ட்ராவா ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. சோ இப்ப இருக்க ட்ரெண்ட் படி ரெவன்யூ டிஃப்ளேஷன் ஆகுதான்னு கேட்டீங்க அப்படின்னா டிசிஎஸ் கம்பெனிக்கு வந்து ஆயிருக்கு. பட் ஆனா இவர் சொல்ற மாதிரி ஃபியூச்சர்ல வந்து அப்கிரேட் ஆகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆகத்தான் செய்யும். ஏன் அப்படின்னா இப்ப ஏஐ ரெவன்யூவே வந்து 6 to 8% ரெவன்யூ வந்து டோட்டலா கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு டிசிஎஸ் கம்பெனிக்கு. சோ அப்படி இருக்கும்போது என்னதான் ரெவன்யூ வந்து டிஃப்ளேஷன் ஆனாலும், அதாவது ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் வந்து கம்மியானாலுமே இங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ரெவன்யூ வந்து அடுத்த லெவல் வந்து போயிட்டு இது வந்து மேட்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். இவரோட ஆர்குமெண்ட்ல 3 வந்து இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, கோர் பிசினஸ் மாடல் என்ன, ஒரு ஐடி சர்வீஸோட கோர் பிசினஸ் மாடல் வந்து என்ன. பெரிய பெரிய என்டர்பிரைசஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே எஸ்ஐஸ் வந்து தேவைப்படும். அந்த எஸ்ஐஸ் இருந்தாதான் இங்க லெகசி சிஸ்டம்ஸ் உள்ள ஏஐ வந்து இன்டெகிரேட் வந்து பண்ண முடியும். எஸ்ஐஸ் அப்படின்னா சிஸ்டம் இன்டெகிரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சிஸ்டம் இன்டெகிரேட்டர் இருந்தால் மட்டும்தான் இங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லெகசி சிஸ்டம்ஸ் வந்து இன்புட் வந்து கொடுக்க முடியும். அப்படின்னா என்னன்னு சொல்லி சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டேட்டா, ஒரு சர்வர், இது எல்லாமே வந்து இங்க கிளவுட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே லெகசியா வந்து சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது டிசிஎஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் இந்த கிளவுட் டேட்டா அப்புறம் இங்க சைபர் செக்யூரிட்டி எல்லாமே வந்து ஒன்னா வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே இது வந்து ஆக்ட் ஆகணும். ஸோ அப்படி ஆக்ட் ஆகணும் அப்படின்னும் போது இவங்களுக்கு தான் அது வந்து தெரிய வரும். ஸோ இவங்க தான் வந்து சிஸ்டம் இன்டெகிரேட்டரா வந்து இருப்பாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னதான் உள்ள வந்தாலுமே அந்த ஒரு லெகசி சிஸ்டம் இவங்களுக்கு தான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ இவங்களால தான் வந்து இன்புட் வந்து கொடுக்க முடியும். இது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸ்னா இருக்க போகுது. அப்புறம் இங்க ஏஐ ப்ரொடக்டிவிட்டினால இங்க வந்து ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரமா கொடுத்துருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்க ரெவன்யூ கட் ஆகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கட் ஆகும். ஏன் அப்படின்னா அவுட்கம் பேஸ்டான அந்த ரெவன்யூ மாடல் தான் வரப்போகுது. ஸோ கண்டிப்பா கட் ஆகும். பட் ஆனால் நம்மளால அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண முடியும். அதிகமான அந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த கம்பெனிஸ் ரெடியா வந்து இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்டர்பிரைசஸ் வந்து இருக்காங்க, அவங்க $1 பில்லியன் வந்து இப்போ ஐடி சர்வீஸ்க்காக ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும். பட் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவைன்றது தெரியும். ஸோ அந்த ஒரு தேவையை வந்து கொடுத்துருவாங்க. எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணிட்டு இவங்க வந்து ஒரு பில்டிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு பில்டிங் வந்து இப்போ கரெக்டா இருக்காது, நீங்க வந்து எங்களுக்கு அவுட்கம் கொடுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்க உங்களுக்கு வந்து டீலை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கிளைண்ட்ஸ் எல்லாமே சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை வந்து இங்க டிசிஎஸ் கம்பெனி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது இங்க ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸ்ல $1 பில்லியன் முன்னாடி தேவைப்பட்டது. இப்போ என்ன தேவைப்படும் அப்படின்னா அமௌண்ட் வந்து தேவைப்படாது. அதுல இருந்து ஒரு 20 to 30% கம்மியா தான் வந்து தேவைப்படும். கிளைண்ட் வந்து அவுட்கம் வந்து கொடுத்துருவாங்க. மீதி அந்த 20 to 30% வந்து இருக்குல்ல, ஸோ அதை வந்து திரும்ப டெக்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதையுமே இவங்களால ஈஸியா வந்து பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஃபோக்கஸ்ல தான் நாங்க வந்து போக போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடி ஒர்க்கை பொறுத்தவரை எக்ஸிகூஷன்ல இருந்து கன்சல்டிங் பிளஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து மூவ் ஆகும்னு சொல்றாங்க. அதாவது எங்க கிளைண்ட் வந்து என்ன தேவையோ அந்த டீடைலா அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கான அந்த ஒரு ஏஐ டூல் வந்து தயாரிச்சு கொடுக்குறது தான் இதுக்கப்புறம் இருக்க போற டிமாண்டா வந்து இருக்கு. ஸோ அவங்களோட இண்டஸ்ட்ரி என்ன, ஸோ அவங்களோட நீட் என்னவா இருக்கு, அதுக்கான அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இருக்கிற போற அந்த ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதுலயுமே ஒரு 3 ஸ்ட்ரக்சரல் growth இன்ஜின்ஸ் வந்து இருக்கதா வந்து அவங்க சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் growth இன்ஜினா வந்து இருக்க போறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளஸ் ஹியூமன். ஸோ இது வந்து சொல்றாங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்றாங்க. பட் ஆனா பெட்டரான அந்த ஒரு ஹியூமன் இல்லாத ரீசனால அதை வந்து 100% யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்க முடியல. ஸோ அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கொடுத்துருவாங்க, ஹியூமனையும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால அவங்களோட ஒர்க் வந்து ஈஸியா வந்து சிம்பிளிஃபை வந்து பண்ண முடியும், அடுத்த லெவலில் வந்து எடுத்துட்டு போக முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரெவன்யூ ஜென்ரேட்டரா இருக்க போகுது. செகண்டா வந்து இருக்கிறது என்டர்பிரைசஸ் மாடர்னைசேஷன் வந்து பண்ண போறாங்க. அப்படின்னா இப்போ இன்னும் நிறைய பேர் வந்து கிளவுட் மைக்ரேஷன் வந்து ஆகாம தான் இருக்காங்க. இன்னமும் நிறைய கம்பெனிஸ் 50% வந்து கிளவுடுக்கு வந்து மைக்ரேஷன் வந்து ஆகல. ஸோ எல்லாருமே கிளவுடுக்கு வந்து மைக்ரேஷன் பண்ணிட்டு எல்லா டேட்டாஸுமே எங்க கிளவுட் வந்து ஆக்ட் ஆகிற மாதிரி டேட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் பிளஸ் வந்து சைபர் செக்யூரிட்டி எல்லாமே இவங்க வந்து பண்ணிக்க போறாங்க. அப்புறம் லெகசி அப்டேட்ஸ் வந்து பண்ணி கொடுக்க போறாங்க. அதாவது லெகசி அப்டேட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்ல, சிஸ்டம் இன்டெகிரேட்டரை ஒரு வந்து லெகசி சிஸ்டம் உள்ள இன்டெகிரேட் பண்ணணும். அப்பதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வந்து கொடுக்க முடியும்.
ஸோ இது எல்லாமே இவங்க வந்து பண்ணி கொடுக்க போறாங்க. ஸோ இதை தாண்டி மூணாவதா இருக்கிற விஷயம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு கம்பெனிக்கு என்ன தேவையோ அதுக்கான அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட் வந்து தயாரிக்கிறது. ஸோ இதை வந்து பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பில் பார்ட்னர் அக்வயர் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில வந்து மூவ் ஆக போறாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய கம்பெனிஸ் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வைக்க போறாங்க. அப்புறம் வந்து நிறைய அந்த ஒரு விஷயத்தை வந்து புதுசு புதுசா வந்து பில்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து அக்விசிஷன் வந்து பண்ண போறாங்க. இந்த ஒரு பிளான் வந்து போக போறாங்க. பார்ட்னர்ஷிப்னு சொல்லும் போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் வந்து ஹைப்பர் ஸ்கேலர்ஸ் இங்க வந்து பார்ட்னர்ஷிப் வந்து இருக்க போகுது. அக்விசிஷன்ஸை பொறுத்தவரை எந்த ஒரு கம்பெனி ஃபாஸ்டா வந்து எல்லா கேப்பபிலிட்டியும் வந்து எடுத்துக்கிறாங்களோ, இப்ப இருக்க அந்த டெக்னாலஜிக்கு எந்த ஒரு கம்பெனி வந்து ஈஸியா அடாப்ட் வந்து ஆகுறாங்களோ அடுத்த லெவல் வந்து போறாங்களோ அந்த கம்பெனியை பார்த்து அக்விசிஷன் வந்து பண்ண போறாங்க. அப்புறம் இன்டர்னலாவே இந்த கம்பெனியில உள்ள ஆட்களை வந்து திரும்ப ரீபில்டிங் வந்து பண்ணல. ஸோ அதை வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. $1 பில்லியன் ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இங்க வந்து ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா வந்து இருக்கட்டும், அதாவது டேட்டா சென்டர்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்டா வந்து இருக்கட்டும், அப்புறமேட்டுக்கு அந்த ஒரு R&D ஸ்பெண்டிங்கா இருக்கட்டும், அப்புறம் இங்க எம்ப்ளாயிஸ்க்கான ஸ்பெண்டிங்கா இருக்கட்டும். எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா இங்க நிறைய கோர்சஸ் வந்து நடத்துறாங்க. புது டெக்னாலஜி வரும்போது அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி இங்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இங்க வந்து கோர்சஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயமா வந்து இருக்கு. அப்புறம் இங்க புது ஆட்கள் வந்து எடுக்கிறாங்களா அதுலயுமே வந்து இங்க அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கில் பேஸ்டான ஆட்களையும் வந்து எடுப்பாங்க. பட் ஆனால் அதுக்கு வந்து இங்க டிகிரி வந்து தேவைப்படும். பட் ஆனால் இப்போ டிகிரியை தாண்டியுமே இங்க வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் ஆனால் ஆக்வஸ்ட் அப்புறம் இங்க கோட் விட்டாலாம் இருக்கும்ல. ஸோ இதுல வந்து யார் கிளியர் பண்றாங்களோ அவங்க வந்து உள்ள எடுக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இவங்களோட ஓவரால் ஸ்ட்ராட்டஜியா வந்திருக்கு. இப்போ இந்த புரோக்கரேஜஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நொமுரா மாதிரி நிறுவனம் எல்லாமே $3,500 வரைக்கும் இந்த ஒரு கம்பெனி போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க இருக்க பிரைஸ் வந்து $3,000 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மார்கன் ஸ்டான்லி இதை வந்து சொல்றாங்க, கோல்ட்மேன் சாக்ஸுமே இதை வந்து சொல்றாங்க. ஸோ இவங்க 3 பேருமே பை ரேட்டிங்ல வந்து இருக்காங்க. நியூட்ரலா வந்து இருக்கிறது வந்து யூபிஎஸும் HSBCயும் நியூட்ரலா வந்து இருக்காங்க. அதாவது பெருசா அப் ஆகுமா இல்ல பெருசா டவுன் ஆகுமான்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்ட்ல இருக்காங்க. இங்க வந்து டவுன் சைட் ஆகும்னு சொல்லிட்டு சிட்டி பேங்க்ஸும் ஜெஃப்ரிஸும் வந்து டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜெஃப்ரி சொல்றதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து ஏர்னிங்ஸ் பிரஷர் வந்து கட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி ஏர்னிங்ஸ் கட் ஆகுதுன்னும் போது இந்த கம்பெனி நெகட்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. சிட்டி பேங்க்மே அந்த ஒரு அப்ரோச் தான் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்ப இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து நடந்துருக்கு தான் வந்திருக்கு. இதை தாண்டி ஆந்த்ரபிக் கம்பெனில ஒரு புது அப்டேட் வேற நடந்திருக்கு. மித்தோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த கிளாட விடவே அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கோடிங் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரா வந்து இருக்கு. ஸோ இது எப்படி இங்க ஒர்க் ஆகுது, அப்புறம் இது எப்படி இந்த ஒரு பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் நெகட்டிவா இருக்க போகுது அப்படின்னா பெரிய ஐடி கம்பெனிஸோட ரெவன்யூ பார்ட் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோடிங், சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் வந்து அதுக்கான அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் இதில் தான் மெயினான ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே காலி பண்ற மாதிரி தான் இந்த மித்தோஸ் வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கோடிங்கும் வந்து பண்ணிடும், அட்வான்ஸ் லெவல் ஆஃப் டெஸ்டிங்கும் வந்து பண்ணிடும், அட்வான்ஸ் லெவல் ஆஃப் அந்த ஒரு கிளவுட்ல வந்து அப்கிரேட் பண்றோம்ல. ஸோ அந்த ஒரு ஆட்டோமேஷன் வந்து பண்ணிடும். அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு வல்னரபிலிட்டி அந்த ஒரு டிரெக்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணணும்ல அதுமே இது வந்து பண்ணிக்கும். ஸோ சைபர் செக்யூரிட்டி வரைக்கும் இதுவே வந்து ஆக்ட் பண்ணிக்கும். ஸோ இது எல்லாமே இந்த ஒரு கம்பெனிஸ் இருக்குல்ல, இந்த டிசிஎஸ் மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே நெகட்டிவான செட்பேக்கா வந்து இருக்கு. ஸோ என்னதான் இந்த மாதிரியான அந்த ஒரு புது டூல்ஸ் வந்தாலுமே லெகசி சிஸ்டம்ல இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு டிசிஎஸோட நீட் வந்து தேவை. இங்க வந்து சிஓ சொன்ன மாதிரி. ஸோ அது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸ் இருக்கு. ஸோ ஓவராலா நம்மளோட கன்க்ளூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ருப்பி வந்து விழுந்துகிட்டே போகுது. அப்படி ருப்பி விழுது அப்படின்னும் போது இந்த கம்பெனி என்னதான் சேமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணாலுமே இவங்களால ப்ராஃபிட் வந்து காமிக்க முடியும். அதை நம்ம பார்த்திருப்போம். ஸோ இங்க ருப்பி கீழே விழுற ரீசனால நம்மளால இதுல வந்து ஒரு பெரிய ஸ்டாண்ட் வந்து எடுக்க முடியும். ஸோ நம்மளோட ருப்பியுமே 4% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து கீழே விழுந்துகிட்டே தான் வந்து வரும். ஸோ அதனால நம்ம வந்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்டா வந்து இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இவங்க வந்து வேற மாதிரி வந்து பாக்குறாங்க. ஸோ அதுக்கான அந்த ஸ்கில் அப்கிரேட் வந்து பண்றாங்க. அப்புறம் இங்க வந்து ஸ்கில்லான ஆட்களை தான் வந்து எடுக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுல இருந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 6-8% இவங்களோட டோட்டல் ரெவன்யூல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ரெவன்யூ வந்து இருக்கு. $2.3 பில்லியன் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்னதான் ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸோட ரெவன்யூ வந்து காணாம போனாலுமே அதிக ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பிளான்லயே வந்து இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பிளஸ் இருக்கு. ஸோ இப்போ எல்லாருமே மார்க்கெட்ல பயந்துட்டு இருக்கும்போது இவங்க வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதனாலே இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்றது பெட்டரா தான் வந்து இருக்கு. ஸோ அப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னவா இருக்கு அப்படின்னா இங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா கம்பெனிக்குமே வந்து போயிருக்கு. பட் ஆனா இங்க கம்பெனிஸ் எல்லாமே அதை எஃபெக்டிவா யூஸ் பண்றாங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா அங்க வந்து கேள்விக்குறி வந்து இருக்கு. ஸோ அதுக்கு ஹியூமனை யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஹியூமன் பிளஸ் ஏஐ ரெண்டுமே நாங்களே வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹியூமனை பொறுத்தல இவங்களே ட்ரெயின் பண்ணிடுவாங்க. ஸோ எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணி விடுவாங்க. ஸோ அதுக்கான பார்ட்னர்ஷிப் தான் ஓப்பன் ஏக்குள்ள வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க, ஏஎம்டிக்குள்ள வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் வைஸ்ல சூப்பரா வந்திருக்காங்க. அக்விசிஷன்ஸும் நிறைய கம்பெனி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டீல் பைப்லைன் வந்து சூப்பரா வந்திருக்கு. ஸோ எல்லா சைட்லயுமே வந்து பிளஸா வந்திருக்கு. பட் ஆனா எங்க வந்து நெகட்டிவா இருக்கு அப்படின்னா ஓவரால் குளோபல் சென்டிமெண்ட் வந்து வீக்கா இருக்கு. மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வந்து சரியில்லை. ஸோ அதனால அதிகமான டெக் ஸ்பெண்டிங் வந்து நடக்க மாட்டேது. அந்த டெக் ஸ்பெண்டிங் நடக்காத ரீசனால டிசிஎஸ் கம்பெனி நெகட்டிவா வந்திருக்கும். ஓவரால் ஐடி கம்பெனிஸ்க்கு நெகட்டிவா தான் வந்திருக்கும். பட் ஆனா இது இந்த டிசிஎஸ் கம்பெனிக்கு ஒரு பெரிய செட்பேக்கா இருக்கும். இதை தாண்டி இங்க பேர்ஸை விட அதாவது இந்த கம்பெனியோட காம்படிட்டர்ஸ் யார் யாரு இன்ஃபோசிஸ், HCL டெக் மாதிரி கம்பெனி அவங்களோடவே இந்த growth பொறுத்தளவுல ரெவன்யூ growth அண்ட் ப்ராஃபிட் growth பொறுத்தளவு கொஞ்சம் வந்து கம்மியா தான் பண்ணிருக்காங்க. டீல்ஸ் ஜெயிக்கிறதுமே கொஞ்சம் வந்து கம்மியா இருக்கு. அதாவது இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து கம்மியா இருக்கு. அதிக லெவல் ஆஃப் வால்யூம் வந்து ஜெயிக்க போது என்னவோ டிசிஎஸ் தான். பட் ஆனாலுமே அவங்க காம்படிட்டர்ஸோட கொஞ்சம் வந்து இங்க கம்மியா தான் வந்து ஜெயிக்கிறாங்க அந்த இயர் ஆன் பேசிஸ்ல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு நெகட்டிவான சைனா இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா வந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு இன்வெஸ்டர் நீங்க இருக்கீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்றது எல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னும் போது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அப்படி புரியல அப்படின்னும் போது இதை பத்தி டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். இப்ப இருக்க பிரைஸ் கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம 1-2ன்ற மாதிரியா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம்.
₹2200 வரைக்கும் போகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலை சரியில்லாத ரீசனால தான் 3% வந்து இறக்கிருக்காங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டுக்கும் வந்து தெரியும் இந்த கம்பெனி ஆக்சுவலா வந்து ரெவன்யூ வந்து மேக் பண்றது அதிகமா வந்து மேக் பண்ணல, ப்ராஃபிட் வந்து அதிகமா வந்து இந்த கம்பெனி வந்து மேக் பண்ணல. ருப்பி வந்து விழுந்த ரீசனால ப்ராஃபிட் வந்து இந்த கம்பெனிக்கு அதிகமா வந்து காமிச்சிருக்கு. ஆக்சுவலா டாலர் டர்ம்ஸ்ல வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ரெவன்யூ வந்து டிப் ஆயிருக்கு. அதை நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டுக்கும் தெரியும். ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து இந்த ஷேர் இறக்கிருக்காங்க. ஸோ இதை பத்தி 1, 2 நம்பரை கன்சிடர் பண்ணிட்டு போவோம். ஸோ இதை பத்தி டீடைலான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது போது நீங்க வந்து கன்சிடர் பண்ணது பெட்டரா வந்து இருக்கும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் கன்க்ளூஷன். ஸோ இந்த கம்பெனில எல்லா பாசிட்டிவும் சொல்லிட்டோம், எல்லா நெகட்டிவும் சொல்லிட்டோம். இதை பொறுத்து டிசைட் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.